வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபேண்டஸ் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது ஜெய் ஸ்ரீராம் அப்படின்ற ஒரு தமிழ் டப்டு மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி தெலுங்குல ரிலீஸ் ஆன ஒரு படம். இப்போ இதோட தமிழ் டப்டு வெர்ஷனை தந்தி ஒன்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்துல உதய் கிரண், ஹரிஷ் கல்யாண் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு நேர்மையான போலீஸ் ஆபீசருக்கும் ஒரு கிரிமினல் கேங்குக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு ரைவல்ரி அப்படின்ற தீம்ல தான் அமைச்சிருப்பாங்க. ஆக்சுவலா ஆர்கன் ட்ரேடிங் பண்ணக்கூடிய ஒரு கிரிமினல் கேங் இருக்கு. ஒரு பொலிட்டீஷியன், அவரோட பையன், அப்புறம் ஒரு பெரிய நெட்வொர்க்கே இருக்கு. சோ இந்த நெட்வொர்க்கை சார்ந்த ஒருத்தரையும் ஹீரோ ஸ்டார்டிங்லேயே பழி வாங்கிட்டு இருக்காரு. அதுவும் ஒரு போன் கால் படி ஒவ்வொருத்தரையா பழி வாங்கிட்டு இருக்காரு. எதுக்காக அதை பண்றாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். அப்படியே பேரலா பாத்தீங்கன்னா ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்க தன்னோட கல்யாணத்துல இருந்து தப்பிச்சு அப்படியே ஹீரோ கூட லிஃப்ட் கேட்டு ஏறி டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினோட வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள்லாம் சொல்றாங்க. அப்போ ஹரிஷ் கல்யாண லவ் பண்ணதை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஹீரோக்கு அதே மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது, இவங்களை பழி வாங்கணும் அப்படின்ட்டு. அந்த போட்டோல இருக்கக்கூடிய நபரும் ஹரிஷ் கல்யாண் தான். சோ ஹரிஷ் கல்யாண் எப்படி இவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையிலும் ரிலேட் ஆயிருந்தாரு, அண்ட் இவங்களை எல்லாம் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த கிரிமினல் கேங் யார் யாரு, அதுல இன்னும் யார் யார் மிச்சம் இருக்கா, அவங்க நம்ம ஹீரோவோட வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்தோட கதைக்களம் அப்படின்றது இந்தியன் சினிமாஸ்லயே அடிச்சு துவச்ச ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு நேர்மையான போலீஸ் ஆபீசர் அவரோட குடும்பத்தையே ஒரு கிரிமினல் கேங் அழிச்சிடுறாங்க. அந்த போலீஸ் ஆபீசர் எப்படி இந்த கிரிமினல் கேங்க பழி வாங்குறாரு அப்படின்ற அதே டெம்ப்ளேட் குள்ள எடுக்கப்பட்ட படம் தான். எந்த விதமான புதுமையும் இல்ல. பட் என்ன ஒரு சில விஷயங்கள் வித்தியாசமா பண்ணிருப்பாங்க அப்படின்னா, இதுல ஸ்டார்டிங்லயே அந்த பழி வாங்குற படலத்தை காட்டிடுவாங்க. அதாவது ஒருத்தரையும் எப்படி ஒரு பழி வாங்குறாரு அப்படின்ற மாதிரி வித்தியாசமா காட்டுவாங்க. அதே நேரத்துல ஹரிஷ் கல்யாண் எப்படி இது எல்லாத்துக்கும் காமனான ஒரு கனெக்டிங் பாயிண்டா இருக்காரு அப்படின்ற அந்த ஒரு விஷயமும் கொஞ்சம் புதுமையா இருந்துச்சு. மற்றபடி அரைச்சமாவே தான் அரைச்சிருக்காங்க. இதுல தேவையில்லாத சாங் சீக்வன்சஸ், ஃபைட் சீக்வன்சஸ் அப்படின்றதெல்லாம் போட்டு ரொப்பி வச்சிருப்பாங்க. அதுலயும் ஹீரோ பழி வாங்குற விதம் இருக்குல்ல, அதாவது தன்னை எப்படி டார்ச்சர் பண்ணாங்களோ அதே மாதிரி திருப்பி பழி வாங்குறன்ற மாதிரியான சில காட்சிகள்லாம் வச்சிருப்பாங்க. அது எல்லாமே ரொம்ப ஓவரா தான் இருந்துச்சு. அதே மாதிரி இதுல ஒரு ட்விஸ்ட், அதாவது அந்த போன் கால் பண்ணது யாரு அப்படின்றதுமே பெரிய லெவல்ல சுவாரஸ்யத்தை உண்டாக்கல. இன்ஃபேக்ட் ஹீரோவோட குடும்பத்தை அழிக்கக்கூடிய அந்த காட்சிகள் கூட பெரிய லெவல்ல இம்பாக்ட் கிரியேட் பண்ணல அப்படின்னே சொல்லலாம். ஓவரால் ரொம்ப சுமாரா எடுக்கப்பட்ட ஒரு ஆக்ஷன் மூவி. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2/5. அடல்ட் கண்டென்ட்லாம் பெருசா இல்ல. பாக்கணும்னா உங்க விருப்பம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.